அடுத்தபடியாக நிகழ்ச்சிக்கான தலைமுறை ஏற்று நடத்த சங்கத்தினுடைய தலைவர் அல்ஹாஜ் எஸ்எம் ஹிதாயத்துல்லாஹ் சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். புகழ் அனைத்தும் உலக மக்கள் அனைவரையும் படைத்த ஒரே இறைவனுக்கே உரித்தாகட்டும். சாந்தியும் சமாதானமும் உலக மக்கள் அனைவருக்கும் அருள் கொடையாக வந்துதித்த அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் உரித்தாகட்டும். இந்த நிகழ்விலே முன்னாள் மாணவர் சங்கத்துடைய செயலாளர் அப்துல் காதர் அவர்களும் இந்த மேடையில் உள்ளவர்களையும் உங்களையும் வரவேற்றிருக்கிறார்கள். அதே போன்று எங்களுடைய கல்லூரியுடைய பொருளாளர் மற்றும் ஜமால் முகமது மர்ஹூம் அவர்களுடைய பேரர் ஜமால் முகமது அவர்களும் அனைவரையும் வரவேற்றிருக்கிறார்கள். ஆக நானும் ஒவ்வொரு பெயரை சொல்லி வரவேற்றால் கால தாமதம் ஆகும் என்பதால் இங்கே சிறப்பு விருந்தினர்களாக வருகை இருந்திருக்கக்கூடிய மாண்புயர் முன்னாள் உள்துறை மற்றும் நிதித்துறை அமைச்சர் ஐயா ப. சிதம்பரம் அவர்களும், கண்ணியத்திற்குரிய நமது பேராசிரியர் காதர் மைதீன் சாப் அவர்களும் ஒரு 12 மணி அளவிலே இங்கிருந்து அவர்கள் 2 நிகழ்ச்சிகளுக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழல் இருப்பதால் சுருக்கமாக சில விஷயங்களை சொல்லி அவர்களுக்கு நான் வழிவிட விரும்புகின்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த இந்த மாதம் அவர்கள் ஏதோ முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தமானவர் அல்ல, உலக மக்கள் அனைவருக்கும் சொந்தமானவர் என்றுதான் திருக்குர்ஆன் அவரை விழிக்கிறது. அவர் சொன்ன ஒரே ஒரு செய்திதான் அவருக்கு மிகப்பெரிய எதிர்ப்பை அந்த காலத்திலே உருவாக்கியது. இறைத்தன்மை என்ன என்பதை சொன்னார். அதற்கு முன்பாக அது தமிழ் பூமியிலே நீண்ட நெடுங்காலமாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம்தான். ஏக இறைவன் உருவமிலா ஒருவனே, அவன் தேவையற்றவன், அவனுக்கு தந்தையும் இல்லை பிள்ளையும் இல்லை, அவனுக்கு இணையாக யாரும் இல்லை என்ற அந்த தத்துவத்தை எடுத்து கூறிய போது அவர் சொல்லடிப்பட்டார், கல்லடிப்பட்டார். அந்த நபிகள் நாயகத்துடைய பிறந்த ஒரு மாதம் என்பதை நாம் நினைவில் கொண்டு அவர் இந்த உலகத்திற்கு வந்ததை ஏன் எதற்காக என்பதை திருக்குர்ஆன் வசனம் மூலம் நமக்கு உணர்த்தினார். பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவே உள்ள வாழ்க்கை என்பது ஒரு சோதனை களம். அதன் சோதனை களம் தான் இந்த உலகம். அதில் நீங்கள் எத்துணை நல்லதை செய்து வருகிறீர்கள் என்பதை சோதிப்பதற்குத்தான் இந்த உலகம் என்பதை அவர் சொன்னார். ஆக உலக மக்கள் அனைவரும் நல்ல காரியங்களை நல்லறங்களை நாம் ஆற்ற வேண்டும் என்பதுதான் மிக முக்கியம். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனே என்று சொன்ன திருமூலரும் சொன்ன வார்த்தை நன்றே எண்ணுமின் என்று சொன்னார். ஆக நல்ல காரியங்கள் நல்லறங்கள் செய்வதற்காகத்தான் இந்த உலகிற்கு நாம் வந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இன்றைய பாராட்டுக்குரிய பேராசிரியர் காதர் மைதீன் அவர்களும் நீதியரசர் அக்பர் அலி அவர்களும் 7th பே கமிஷனுடைய தலைவராக இருக்கக்கூடிய அலாவுதீன் IAS அவர்களும் நம்முடைய கல்லூரியிலே படிக்கவில்லை என்றாலும் படிக்கவில்லை என்றாலும் நான் ஜமாலியன் என்று சொல்லக்கூடிய நீதியரசர் KN பாஷா அவர்களையும் இந்த நேரத்தில் நாம் ஏன் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் அவர்கள் செய்யும் நல்லறங்கள் தான்.
இன்றைக்கு இங்கே இவர்களை பாராட்டுவதற்கு நாம் அழைத்திருக்கக்கூடிய ஒரு மாமனிதர், தமிழகத்திலே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளிலே உச்சபட்சமான பதவிகளை தொட்டவர். கல்வியிலும் சரி கேள்வியிலும் சரி மிக சிறந்து விளங்கக்கூடிய, தமிழகத்திலே விரல் விட்டு எண்ணக்கூடிய சிறந்த பேச்சாளர்களிலும் ஒருவராக இருக்கக்கூடிய, பல்வேறு சாதனைகளை இந்திய மக்களுக்கு புரிந்த ஐயா ப. சிதம்பரம் அவர்களை நாம் அழைத்திருக்கிறோம். அவர் அதற்கு பொருத்தமானவர். அவரை பொறுத்தவரை அவருக்கு எப்பொழுது இந்த நாட்டிலே மக்கள் நல்லிணக்கமாக வாழக்கூடாது என்ற ஒரே எண்ணத்திலே இருக்கக்கூடிய RSS, பிஜேபி அவருக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எப்பொழுது எடுத்தது என்று நாம் பார்த்தால், அவர் ஒரு புதிய வார்த்தையை கூறினார். RSS அமைப்பு அங்கங்கு கலவரம் செய்து நல்லிணக்கத்தை கெடுக்கக்கூடிய ஒரு சூழலிலே காவி பயங்கரவாதம் என்ற ஒரு வார்த்தை, இந்துத்துவ பயங்கரவாதம் என்ற ஒரு வார்த்தையை அவர் உண்மையை அறிந்ததனால் சொன்னார். அந்த சொன்ன காரணத்திற்காக அவருக்கும் எதிராக ஆட்சியாளர்கள் இருந்ததை நாம் பார்த்தோம். அவர் அந்த உண்மையை அறிந்தார். மகாத்மா காந்தியுடைய கொலை முதல் இன்று ஜனநாயக படுகொலை நடக்கின்ற வரை காரணமாக இருந்தவர் யார் என்பதை உலகிற்கு படம் பிடித்து காட்டியவர் அவர். இஸ்லாமியர்கள் மீது மிகுந்த அன்பு கொண்டவர். சமீபத்திலே இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையிலே ஒரு காலம் ஒரு கட்டுரை வந்தது. அவருடைய கட்டுரை முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டிலே வக்ஃபு வாரியத்தை, வக்ஃபு சட்டத்தை திருத்த வேண்டும் என்று இன்றைய ஒன்றிய அரசு எடுத்த நிலைப்பாட்டில் சில இடைக்கால தீர்ப்புகள் உச்ச நீதிமன்றம் மூலமாக வந்தது. அதில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை ஆராய்ந்து ஒரு அற்புதமான ஒரு கட்டுரையை அவர் எழுதினார் என்பதை நாம் அறிவோம். ஆக இந்தியாவிலே சகோதர இந்துக்களும் சகோதர முஸ்லிம்களும் சகோதர கிறிஸ்தவர்களும் நல்லிணக்கமாக வாழ வேண்டும் என்பதிலே காங்கிரஸ் பேரியக்கத்துடைய கொள்கையை இன்றைக்கு விதைக்கக்கூடிய ஒரு மாமனிதர் தான் நம்முடைய முன்னாள் அமைச்சர் ஐயா சிதம்பரம் அவர்கள். ஆக இத்தகைய தலைவர்கள் இன்றைக்கு நம்மோடு இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழலிலே, அது மட்டுமல்ல, அவர் தொடர்ந்து சிவகங்கை தொகுதியிலே வென்றார் என்று சொன்னால் அதற்கு சிறுபான்மை முஸ்லிம்களுடைய முழுமையான வாக்குகள் இருந்தது. சகோதரர் அல்லமீன் இங்கே வந்திருக்கிறார், அவருக்கு தெரியும். இன்றைக்கு ஐயா சிதம்பரம் அவர்கள் எதிர்காலத்திலே மீண்டும் அவர் அமைச்சராக ஆவார் நிச்சயமாக. அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இஸ்லாமிய வங்கி முறையை, அது சம்பந்தமாக ஏற்கனவே அவருக்கு தகவல் இருக்கிறது, கொண்டு வருவார். இலங்கையிலே இருக்கிறது, பல நாடுகளிலே இருக்கிறது, கொண்டு வருவார். அதே போன்று தபாங் ஹாஜி என்று சொல்லக்கூடிய ஏழைகளும் ஹஜ்ஜுக்கு செல்ல முடியும் சிறு சேமிப்பு மூலமாக என்ற ஒன்றை இவர்கள் இருக்கும் பொழுதுதான் அதற்கான ஆய்வை டாக்டர் மன்மோகன் சிங் தலைமையிலான அரசு செய்தது. ஹஜ் என்பது ஏழைகளுக்கு எட்டாக்கனியாக இருந்துவிடக் கூடாது, அது மலேசியாவிலே இருப்பது போன்று தமிழகத்திலும் இந்தியாவிலும் அது கொண்டு வரப்பட வேண்டும் என்ற ஒரு ஆய்வையும் அன்றைய மத்திய அரசு செய்தது.
சச்சார் கமிட்டியுடைய பல பரிந்துரைகளுக்காக வேண்டி நிதி ஒதுக்கிய, சிறுபான்மை மக்களுக்கு நிதி ஒதுக்கிய ஐயா சிதம்பரம் அவர்களை இந்த நேரத்தில் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். பல்வேறு வகையிலும் இன்றைக்கு கல்வி உதவித் தொகையை இந்த அரசு சிறுபான்மை மக்களுக்கு நிறுத்தியது மட்டுமல்லாமல் சிஏஏ சட்டம், காஷ்மீர் சட்டம், இப்படி பல்வேறு சட்டங்களை நம் மீது திணித்த போது அதை எதிர்த்தவர் நம்முடைய தலைவர் சிதம்பரம் அவர்கள். இந்த நேரத்திலே அவர் இங்கே வந்திருப்பது மிகுந்த பாராட்டுக்குரியது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு நீண்ட நெடுங்காலமான கோரிக்கையாக இருந்தது. நம்முடைய மர்ஹூம் ஹாயிதே மில்லத் இஸ்மாயில் சாஹிப் அவர்கள், அதன் பிறகு அப்துல் சமத் சாஹிப் அவர்கள், அப்துல் லத்தீப் சாஹிப் அவர்கள், அதன் பிறகு பல இஸ்லாமிய அமைப்புகள் கோரிக்கை வைத்துக் கொண்டே வந்தன. 2007 இலக்கிய மாநாட்டை ஒன்றை நடத்தி அதன் பொதுச் செயலராக இருந்து அன்றைய முதல்வர் கலைஞர் அவர்களையும் ஆளுநர் அவர்களையும் வரவழைத்து அந்த மேடையிலே நான் வைத்த ஒரே கோரிக்கை, இந்த இடஒதுக்கீட்டுடைய வரலாற்றை சொல்லி நீங்கள் தரவில்லை என்றால் யார் தருவார் என்று அன்றைக்கு கேட்டேன். அந்த மேடையிலேயே ஆதாரங்களை கேட்ட அன்றைய முதல்வர் கலைஞர் அவர்கள் நண்பர் இதயத்துல்லா கூறுவது போன்று கேரளாவிலும் கர்நாடகாவிலும் இடஒதுக்கீடு நடைமுறையில் இருக்குமானால் நாளைக்கு அதற்கான அவசர சட்டத்தை நான் கொண்டு வருவேன், அந்த அவசர சட்டத்திலே கையெழுத்திட வேண்டிய ஆளுநரும் இதோ இருக்கிறார் என்று அன்று முதல்வர் கலைஞர் ஆணையிட்டார். நாம் 5 விழுக்காடு கேட்டோம். ஆனால் சகோதர கிறிஸ்தவர்களுக்கும் சேர்த்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக 7 விழுக்காடாக ஆக்கி அது 3.5 விழுக்காடாக மாறியது நமக்கு. இப்பொழுது தொடர்ந்து அதன் பிறகு 2011 என் இல்ல திருமண விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய சம்பந்தி சகோதரர் அலாவுதீன் அவர்களுக்கு நன்றாக தெரியும். அந்த நிகழ்விலும் அன்றைய முதலிடம் நான் வைத்த கோரிக்கை, நீங்கள் எங்களுக்கு 3.5 விழுக்காடு தந்தீர்கள், அது எங்களுக்கு போதவில்லை, எங்களுக்கு 7 விழுக்காடு இடஒதுக்கீடு சென்னை மாகாணத்திலே இருந்தது, அதிலே 2 வைத்துக் கொள்ளுங்கள், 1.5 கூடுதலாக தாருங்கள், உங்களோடு நாங்கள் ஒன்றி இருப்போம் என்று கேட்ட பொழுது அன்றைய முதல்வர் கலைஞர் அவர்கள் 2011 தேர்தல் நேரம் என்பதால் 2011 தேர்தலில் பிறகு நான் 5 விழுக்காடு இடஒதுக்கீடு தருவேன் என்று வாக்குறுதி அளித்தார். அந்த வாக்குறுதியை இன்றைய முதல்வருக்கு நாம் சரியாக எடுத்துச் சொல்லவில்லை, சொல்ல வேண்டும். இந்த 3.5 இருக்கக்கூடிய சிக்கலை தீர்க்க உடனடியாக 4 விழுக்காடாக மாற்றிக் கொண்டு நான் கோரிக்கைகளை வைத்துக் கொண்டிருக்கிறேன். இந்த நேரத்தில் நான் கலைஞர் அவர்களை பாராட்டுவதற்கு காரணம், நாங்கள் தொடர்ந்து அவர்கள் வைத்த கோரிக்கை, உலமா வாரியம் கேட்டவுடன் கொடுத்தார். மகளிர் உதவும் சங்கம் சுதந்திரத்திற்கு முன்பு இருந்தது, நீங்கள் அதை தந்தால் நிச்சயமாக சிறுபான்மை மக்கள் உங்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னேன். உடனடியாக மகளிர் உதவும் சங்கத்தை அவர் தந்தார். அதே போன்று ஓபிசி விடுதிகளிலே முஸ்லிம் மாணவிகள் தங்குவதில்லை, நோன்பு தொழுகை என்ற பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறது, நீங்கள் தனியாக முஸ்லிம்களுக்கு விடுதிகளை தர வேண்டும் என்று நான் கேட்டேன், அதையும் தந்தார். இப்படி பல்வேறு கோரிக்கைகளை அன்றைய முதல்வர் ஒரு சிறுபான்மை ஆட்சியாக இருக்கும் பொழுது பெரும்பான்மை மக்களுக்கும் அவர் செய்தார், சிறுபான்மை மக்களுக்கும் செய்தார். அந்த சூழ்நிலை மீண்டும் வர வேண்டும் என்பதற்காக நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அன்பு சகோதரர்களே, இந்திய அளவிலே நமக்கு பல கோரிக்கைகள் இருக்கிறது. நம்முடைய இஸ்லாமிய வங்கி முறையை மீண்டும் தலைவர் சிதம்பரம் அவர்கள் ஆட்சிக்கு வரும் பொழுது
தருவார் என்ற நம்பிக்கை, அதே போன்று எளியவர்களும் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய அந்த தபாங் ஹாஜி என்று சொல்லக்கூடிய மலேசியா, இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய அந்த முறைகளையும் அவர் கொண்டு வருவார் என்ற நம்பிக்கையோடு ரெங்கநாத் மிஸ்ரா கமிஷன் இந்தியா முழுதும் ஒரு 4 விழுக்காடு, அது மிக குறைந்தது, அல்லது 10 விழுக்காடு தேவை, ஆனால் வகையிலே ஒதுக்கி இருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய 25 கோடி சிறுபான்மை மக்களுக்கு தர வேண்டிய அந்த இடஒதுக்கீட்டை இந்த அரசு தரவில்லை. அது மட்டுமல்ல, முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டிலே இருக்கிறது. இத்தகைய பல சிக்கல்களை தீர்ப்பதற்கு மீண்டும் தலைவர் சிதம்பரம் போன்றவர்கள் ஒன்றிய ஆட்சியிலே வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையோடு இன்றைக்கு எங்களுடைய தலைவர் பேராசிரியர், எனக்கு நான் ஜமால் முகமது கல்லூரியிலே படிக்கும் பொழுது எனக்கு வார்டனாக கண்காணிப்பாளராக இருந்தவர், அரசியல் துறையிலே அவர் தேர்தலிலே நிற்கக்கூடிய ஒரு நிலை வந்த பொழுது 1989 அந்த பேராசிரியர் பதவி, பல்லாயிரம் சம்பளம் தரக்கூடிய பதவியை தூக்கி எறிந்துவிட்டு அரசியலுக்குள் நுழைந்தார், தேர்தலிலே நின்றார். தொடர்ந்து ஒரு எளிமையான, ஒரு தூய்மையான, ஒரு நேர்மையான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் அவர். அப்படி இருந்ததால் தான் இன்றைக்கு மர்ஹூம் காயிதே மில்லத் அவர்கள் இருந்த அந்த உச்ச பதவியிலே இன்றைக்கு இறைவன் அவரை அமர்த்தி இருக்கிறான். ஆகவே அவரை நாம் பாராட்டுவது நமது கடமை. இத்தகைய அளவிலே இந்த என்னுடைய தலைமை உரையை முடித்துக் கொண்டு அடுத்த நம்முடைய மாண்புயர் தலைவர் ஐயா சிதம்பரம் அவர்களை பேச வருமாறு நான் அழைக்கின்றேன். சகோதரர் அகமது மீரான் அவர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களை வரவேற்கின்றேன். எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கம். ஜமால் முகமது கலை மற்றும் அறிவியல் கல்லூரி உலகம் முழுவதும் முன்னாள் மாணவர்கள் இருக்கிறார்கள். அதிலே சென்னையில் வாழ்கின்ற மாணவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஜமால் முகமது கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் சென்னை முன்னாள் மாணவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜமாத் முகமது கல்லூரி 75 ஆண்டுகளுக்கு முன்னால் நிறுவப்பட்டது. தமிழ்நாட்டினுடைய மையப்பகுதியில் 75 ஆண்டுகளாக எல்லா சமுதாயத்தினருக்கும், குறிப்பாக சிறுபான்மை சமுதாயத்தினுடைய கல்வி உயர்வுக்கு அவர்கள் ஆற்றிய பணியை எவ்வளவு பாராட்டினாலும் அது தகும். இந்த கல்லூரியை நிறுவியவர்கள் ஜமால் முகமது சாஹிப் அவர்கள் மற்றும் என்எம் கஜாமியான் ரவுத்தர் அவர்கள் ஜமால் முகமது சாஹிபினுடைய
பேரன் இங்கே வந்திருப்பது எங்களுக்கெல்லாம் நமக்கெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. ஜமால் முகமது கல்லூரியிலே படித்தவர்களை நான் பலரை அறிவேன். அவர்கள் எல்லா துறைகளிலேயும் தங்களுடைய முத்திரையை பதித்திருக்கிறார்கள். அதனுடைய வெளிப்பாடுதான் இவ்வளவு அழகிய அரங்கத்தை பழைய மாணவர்கள், முன்னாள் மாணவர்கள் இங்கே கட்டி இந்த கல்லூரிக்கு தந்திருக்கிறார்கள். புதுக்கல்லூரியுடைய பழைய மாணவர்கள் அதை தந்திருக்கிறார்கள். முன்னாள் மாணவர்கள் தொடர்ந்து தங்களுடைய பள்ளிக்கூடங்கள், கல்லூரி, பல்கலைக்கழகத்திலே தொடர்ந்து பல்லாயிரம் எதிர்கால மாணவர்களுக்கு உதவுகிறார்கள். அந்த பழக்கம் இந்தியாவில், தமிழ்நாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக தொடங்கி இருப்பதை நான் பாராட்டுகிறேன். அந்த வகையிலே ஜமால் முகமது கல்லூரியினுடைய முன்னாள் மாணவர்களை நான் பாராட்டுகிறேன். இந்த நிகழ்ச்சி 3 சிறந்த தமிழர்களை பாராட்டுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட நிகழ்ச்சி. முதலிலே நம்முடைய இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய தேசிய தலைவர் பேராசிரியர் காதர் மொஹீதீன் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு தகைசால் தமிழர் விருதை தந்தமைக்காக அவருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். அடுத்தது நீதிபதி திரு GM அக்பர் அலி, ஓய்வு பெற்ற நீதிபதி திரு அக்பர் அலி அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். மூன்றாவதாக என்னுடைய நீண்ட நாள் நண்பர், நிர்வாகத்துறையிலே புகழ்பெற்றவர் திரு அலாவுதீன் அவர்களுக்கு பாராட்டுக்கள். இது எவ்வளவு பொருத்தம் என்பதை நான் சிந்தித்து பார்த்தேன். அரசியல் சாசனத்தில், இந்திய அரசியல் அமைப்பில் 3 முக்கிய பிரிவுகள். ஒன்று நாடாளுமன்றம், சட்டமன்றம். இன்னொன்று நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம். மூன்றாவது எக்ஸிக்யூட்டிவ் என்று ஆங்கிலத்திலே சொல்வதைப் போல நிர்வாகம். ஆக அது எதேச்சையாக ஏற்பட்டதா இல்லை விரும்பி ஏற்படுத்தினார்களா என்பது தெரியாது. ஆனால் நாடாளுமன்றம் உறுப்பினர் திரு காதர் மொஹீதீன் அவர்கள், நீதிமன்றத்திலே சிறந்து விளங்கிய நீதிபதி அக்பர் அலி அவர்கள், நிர்வாகத்துறையிலே புகழ்பெற்ற திரு அலாவுதீன் அவர்கள், 3 பேரையும் பாராட்டுவது நம்முடைய அரசியல் சாசனத்தை நாம் கொண்டாடுகிறோம் என்பது. அரசியல் சாசனத்தை கொண்டாட வேண்டும். ஏனால் அரசியல் சாசனத்தை சிதைப்பவர்கள் மத்தியிலே நாம் வாழ்கிறோம். அரசியல் சாசனத்தை சிதைப்பவர்கள் மத்தியிலே கொண்டாடுவது மிக மிக முக்கியம். மனித நேயத்துக்காக இவர்களை பாராட்டுகிறோம். மனித நேயத்துக்காகத்தான் பேராசிரியர் காதர் மொஹீதீன் அவர்களுக்கு தகைசால் தமிழர் என்ற விருதை வழங்கியிருக்கிறார். மனித நேயம் இருக்கிறதா இல்லையா என்று நாள்தோறும் காலை பத்திரிகையை பார்த்துத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் மனித நேயம் அழிந்து விட்டதோ என்று கூட அஞ்சுகிறோம். இன்று உலகின் ஒரு மூலை என்று சொல்ல முடியாது. உலகினுடைய ஒரு பகுதி
நமக்கெல்லாம் தெரிந்த இடம். அங்கே ஏறத்தாழ 2 ஆண்டுகளாக ஒரு போர் நடந்து கொண்டிருக்கிறது. இதுவரை 62,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதிலே மிகப்பெரிய எண்ணிக்கை பெண்கள், குழந்தைகள். 1,56,000 பேர் காயப்பட்டிருக்கிறார்கள். அந்த நாடு இருக்கக்கூடாது என்பவர்களுக்கும் நாடு இருக்க வேண்டும் என்பவர்களுக்கும் ஒரு போர் நடக்கிறது. 23 லட்சம் மக்கள் தொகை கொண்ட அந்த நாட்டில் 90% மக்கள் அவர்கள் ஊர்களில் இருந்து, வீடுகளில் இருந்து, குடியிருப்புகளில் இருந்து அகதிகளாக, உள்நாட்டு அகதிகளாக, வெளிநாட்டு அகதிகளாக 90% மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் 7,20,00,000 மக்கள் அகதிகள் என்று சொன்னால் பொறுத்துக் கொள்ள முடியுமா? 90% மக்கள் அவர்கள் காலம் காலமாக வாழ்ந்த பூமியில, அவர்கள் தந்தை, பாட்டனார், முப்பாட்டனார் வாழ்ந்த பூமியில அங்கிருந்து 90% மக்கள் உள்நாட்டு அகதிகளாக, வெளிநாட்டு அகதிகளாக வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். 62,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 1,56,000 பேர் காயப்பட்டிருக்கிறார்கள். மனிதநேயம் செத்துவிட்டது என்றுதான் நினைக்க வேண்டுமே ஒழிய மனிதநேயம் கொண்டாடப்படுகிறதாக எனக்கு தோணல. அரசியல் கலப்பில்லாமல் சொல்கிறேன், நம்முடைய நாடும் தடம் புரண்டு விட்டது. முதலில் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்த நாடுகளிலே அந்த வரிசையிலே இந்தியா ஒரு அரசு. ஆனால் இந்த கோரமான போர் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் 2 ஆண்டுகள் நாம் தடம் புரண்டு விட்டோம். ஜவஹர்லால் நேரு, லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, வாஜ்பாய் அவர்கள் ஒரே பாதையிலே நடந்து கொண்டிருந்தார்கள். அந்த பாதையிலிருந்து இன்று இந்திய அரசு தடம் புரண்டிருக்கிறது என்பது எனக்கு மிகுந்த தலைக்குனிவை, அவமானத்தை ஏற்படுத்துகிறது. அதெல்லாம் யாரும் பேசுறது கிடையாது, எழுதுறது கிடையாது, குரல் கொடுப்பது கிடையாது. எல்லாம் மனதுக்குள்ள புழுங்கி கொண்டிருந்தால் போதுமா? இதை பற்றி அங்காங்கே மற்ற நாடுகளில், இங்கிலாந்து, பிரான்ஸ் நாடுகளிலே எல்லாம் ஆயிரக்கணக்கான மக்கள் தெருக்களிலே வந்து போராடுகிறார்கள். ஆனால் முதல் வரிசையில் இருந்த இந்தியா தடம் புரண்ட காலத்திலே கூட நம்ம ஏதோ ஒளியும் ஒலியும் திரைப்படம் பார்த்துக்கொண்டு அண்மையில ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்தது. மனிதநேயத்துக்கு அடையாளங்களாக அரசியல் சாசனத்தின் பல பிரிவுகள் இருக்கின்றன. ஒன்று பிரிவு 26. ஒவ்வொருவரும் அவர் விரும்பும் சமயத்தை வழிபடலாம், வழிபாடு தலங்களை அமைக்கலாம். அந்த வழிபாடு தலங்களை அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான்
பராமரிக்க வேண்டும் என்று அரசியல் சாசனத்திலே ஒரு பிரிவு 26வது பிரிவு இருக்கிறது. அது மனித நேயம். அதுதான் மனித நேயம். நீங்க ஒரு மதத்தை சார்ந்தவர்கள், இங்கே இருக்கிற ஜமால் முகமது காலேஜ் அவருடைய முதல்வர் டாக்டர் ஜார்ஜ் அமரரத்னம் இன்னொரு மதத்தை சார்ந்தவர். ஆனால் அவர்கள் இவர்கள் மதத்தை மதிக்கிறார்கள், இவர்கள் அவர்கள் மதத்தை மதிக்கிறார்கள். உங்களுடைய வழிபாடு தலம் இருந்தால் அதை நீங்க பராமரிங்க, எங்களுடைய வழிபாடு தலம் இருந்தால் நாங்கள் அதை பராமரிக்கிறோம் என்பதுதான் மனித நேயம். அந்த மனித நேயத்தை அரசே, நாடாளுமன்றமே சட்டம் இயற்றி சிதைக்கிறது என்றால் எங்க மனித நேயம்? வக்ஃப் திருத்தச் சட்டம் அந்த மனித நேயத்தை சிதைத்தது. அரசியல் சாசனத்தின் 26 பிரிவுக்கு எதிரானது. அந்த வக்ஃப் திருத்தச் சட்டத்தை 5 ஆண்டுகள் நீ இஸ்லாமிய மதத்தை பின்பற்றி அதை நிரூபித்தால் தான் நீ கொடை வழங்க வேண்டும் என்று ஒரு விதி. வக்ஃபுக்கு சொந்தமான சொத்து அரசுக்கு சொந்தமானது என்றால் அந்த தாவாவை அரசே தீர்மானிக்கும். வழிபாடு தலங்களை, வக்ஃப் சொத்துக்களை நிர்வகிக்கிற குழுக்களில் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களையும் நியமிக்க முடியும் என்று சட்டம் நிறைவேற்றுகிறார்கள். அப்பொழுதே பலர் குரல் கொடுத்தார்கள், எழுதினார்கள், பேசினார்கள். நான் எழுதினேன். இதெல்லாம் அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது, அரசியல் சாசனத்துக்கு முரணானது. எந்த அரசியல் சாசனம் பிரிவு உங்களுக்கு அனுமதிக்கிறது? இஸ்லாமிய வழிபாடு தலங்கள், இஸ்லாமிய பொது சொத்துக்களை நிர்வகிப்பதற்கு இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களை நியமிக்கணும் எந்த சட்டம் சொல்லுது? இந்த சட்டம் தான் சொல்லுது. அப்படி என்றால் இந்து அறநிலையங்களை பராமரிப்பதில் இந்து அல்லாதவர்களை நியமிப்பீர்களா? கிறிஸ்துவ பொது சொத்துக்களை, கிறிஸ்துவ அறக்கட்டளைகளை நிர்வகிப்பதற்கு கிறிஸ்துவர்கள் அல்லாதவர்களை நியமிப்பலாம் அப்படின்னு கேட்டான். யாரும் கேட்கிறதே இல்லை. கேட்க வேண்டியவர்கள் கேட்கவில்லை என்பது வேறொன்று. இடிக்க வேண்டியவர்கள் இடிக்காமல் இருப்பதுதான் எனக்கு வருத்தம். இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரினும் கெடும். சமுதாயம், சமுதாயத்துடைய மற்ற அங்கங்கள், பல்கலைக்கழகங்கள், பத்திரிகைகள், தொலைக்காட்சிகள், பொது நிறுவனங்கள், பொது சபைகள் இவையெல்லாம் இடிக்காமல் இருந்தால் அரசு இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் தான் அந்த நிலைக்கு வந்துடும். யாரோ அங்கங்க குரல் கொடுத்தாங்களே ஒழிய நாடே ஒரே குரல்ல இதெல்லாம் அரசியல் சாசனத்துக்கு விரோதம்னு சொல்லல. இப்ப சில மாதங்களுக்கு பிறகு நல்ல வேளையாக உச்ச நீதிமன்றம் ஒரு இடைக்கால தீர்ப்பை தந்திருக்கிறது. இதெல்லாம் முதல் பார்வையில, பிரைமா ஃபேஷி முதல் பார்வையில இதெல்லாம் தவறு, இந்த சட்டத்தை அமல் செய்ய விடமாட்டோம் என்று அந்த சட்டத்துக்கு சில பிரிவுகளுக்கு தடை செய்திருக்கிறது. ஆக எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், மனிதர்களை இங்கே பாராட்டுகிறோம். ஆனால் மனிதநேயம் இருக்கிறதா இல்லையா என்ற கேள்வியே எழுகிறது. இந்த உலகத்தில் உள்ள சமுதாயங்கள், ஒரு நாட்டில் உள்ள சமுதாயங்கள் எல்லாம் மனிதநேயம் இல்லாமல் பிழைத்திருக்க முடியாது.
மனிதநேயம்தான் கண்ணுக்கு தெரியாத கயிறு இந்த சமுதாயத்தை பிணைத்திருக்கிறது. கண்ணுக்கு தெரியல, ஆனா மனிதநேயம்தான் பிணைத்திருக்கிறார். உங்களுடைய மதம், மொழி, கலாச்சாரம், நம்பிக்கைகளை நான் மதிக்கிறேன். என்னுடைய கலாச்சாரம், மதம், மொழி, பழக்க வழக்கங்களை நீங்கள் மதியுங்கள் என்று ஒப்பந்தம் போடல. யாரும் போட்டு கையெழுத்து போடல. கையெழுத்து போட்டு நோட்டரி பப்ளிக் கையெழுத்து வாங்கல. ஆனா அதுதான் அரசியல் சாசனத்தினுடைய உள்கருத்து. அந்த அரசியல் சாசனத்தை ஏற்றுக்கொள்பவர்கள் கையெழுத்து போடாட்டியும் பத்திரம் போட்டாட்டியும் பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரத்தை பதிவு செய்யாட்டியும் உங்களுக்கும் என்ன உரிமை இருக்கிறது, உங்களுடைய உரிமை என்ன, என்னுடைய உரிமை என்ன, என்னுடைய வரம்பு என்ன, உங்களுடைய வரம்பு என்ன என்று எழுதப்படாத ஒப்பந்தம் தான் மனிதநேயம். அது எல்லா வாழ்க்கையினுடைய எல்லா அம்சங்களிலையும் அந்த மனிதநேயம் இருந்தால்தான் சமுதாயம் பிழைத்திருக்கும். சமுதாயத்தில் சண்டை சச்சரவு இல்லாமல் அந்த சமுதாயம் வாழும், தழைக்கும். அந்த மனிதநேயம் சிதைக்கப்படும் போது அந்த மனிதநேயத்துக்கு ஆதரவாக குரல் கொடுக்க வேண்டும். அந்த மனிதர்களை பாராட்ட வேண்டும். மனிதநேயத்துக்கு தொடர்ந்து நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்பதற்காக 3 தகைசால் தமிழர்களை பாராட்டக்கூடிய வாய்ப்பு கிடைத்தமைக்காக என்னோட மிகுந்த மகிழ்ச்சி. திரு அலாவுதீன் அவர்களை பல ஆண்டுகளாக நான் அறிவேன். சிறந்த நிர்வாகி, அடக்கமான நிர்வாகி. அவர் தான் IAS அதிகாரி என்று எப்பொழுதுமே அதிகாரம் செய்தது கிடையாது. மிகுந்த பணிவு, மிகுந்த புன்சிரிப்பு. அவர் தன் வேலை அவரை நீண்ட நாட்களாக அறிவேன். திரு நீதிபதி அக்பர் அலி அவர்களுடைய நீதிமன்றத்திலே எனக்கு வழக்காடுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது கிடையாது. ஆனால் நீதிமன்றங்களிலே மிகுந்த பொறுமையாக, மிகுந்த அடக்கமாக அவர்கள் வழக்குகளை கேட்பார் என்று அறிந்தேன். பேராசிரியர் காதர் மொழியை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இன்று இந்திய அரசியல்வாதிகளிலே, குறிப்பாக சிறுபான்மை சமுதாயத்தின் அரசியல்வாதிகளிலே தகைசால் தமிழர் அல்ல, தகைசால் இந்தியர் அவர். நான் அவரோடு கேரளாவில் ஒரு கூட்டத்தில் கிளம்புகிறேன். தலைவர் சிதம்பரம் அவர்களும் நம்முடைய தலைவர் காதர் மைதீன் அவர்களும் நம்முடைய முதல்வரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் எடுத்து சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அடுத்து நிகழ்ச்சி. மிக்க நன்றி சார். அடுத்தபடியாக மிக முக்கியமான நிகழ்வு, இன்றைய மிக முக்கியமான நிகழ்வு, எங்களது அழைப்பை ஏற்று சென்னை பாரம்பரியமிக்க ஜமால் முகமது கல்லூரியுடைய முன்னாள் மாணவர் சந்திப்பு நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினராக, மிக முக்கியமாக இந்திய அரசியலை திரும்பி பார்க்க வைத்த மிகப்பெரிய ஒரு சாணக்கியவாதி, அத்துணை ஜீக்களும் கண்டு மிரளுகின்ற எங்களுடைய தமிழர், பச்சை தமிழர் ஐயா ப. சிதம்பரம் அவர்களுக்கு சென்னை பிரிவு முன்னாள் மாணவர் சங்கம் ஜமால் முகமது கல்லூரி சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. அவருக்கு சென்னை சங்கத்தோட தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி அதுக்கான விருதினை நம்முடைய சங்க செயலாளர் அல்ஹாஜ் அப்துல் காதர் அவர்கள் இணைந்து வழங்குவார்கள். தயவு செய்து எல்லாரும் கைத்தட்டி பாராட்டுங்க. தயவு செய்து கை தட்டுங்க. வந்தது கை தட்டினா உடலுக்கு ஆரோக்கியம். இன்ஜினியர் அப்துல் காதர் அவர்கள் விருதினை அளிப்பார்கள். கல்லூரி ட்ரெஸர் அவர்கள் இணைந்து அளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சார் சார் இங்கே வந்துடுங்க சார். அப்துல்லா சார் மிகுந்த கரவொலி எழுப்பி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். எங்கள் அழைப்பை ஏற்று வந்த ஆகச்சிறந்த தமிழர், எதிர்கால ஒன்றிய அமைச்சர், மிக முக்கியமான பொறுப்பாளர் வகித்த மிக சிறந்த எளிய அரசியல் நிபுணர், என்னை போன்ற இளைஞர்களுக்கெல்லாம் என்று முன்னால் வரக்கூடிய மிகச்சிறந்த பொருளாதார மேதை ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக தமிழ்நாட்டு அரசியலின் தவிர்க்க முடியாத ஆளுமை, இஸ்லாமியர்களுடைய பிரதிநிதித்துவம்,
தகைசால் தமிழராக தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்ட தகைசால் தமிழர் மிக பெருமையாக சொல்கின்றோம். ஜமால் முகமதுகளுடைய முன்னாள் மாணவர் எங்கள் ஐயா பேராசிரியர் காதர் முதின் அவர்களுக்கு பிரைட் ஐக்கன் ஆஃப் தமிழ்நாடு என்கின்ற விருதை முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ஐயா ப. சிதம்பரம் அவர்கள் வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த விருதினை முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ஐயா ப. சிதம்பரம் பொன்னாடை போர்த்தி இந்த விருதினை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தகைசால் தமிழர் ஜமால் முகமதுடைய முன்னாள் பேராசிரியர் முன்னாள் மாணவர் மிகுந்த பெருமையோடு இந்த விருதினை அளிக்கின்றோம். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக எங்கள் கல்லூரியில் படித்து நமது கல்லூரியில் படித்து எண்ணற்றவர்கள் மிகப்பெரிய ஆளுமைகளாக உள்ளனர். அப்படிப்பட்ட ஆளுமைகளில் மெய் சிலிர்த்து நெகிழ்ந்தோடு என்றுமே எங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய மேலாள் நீதியரசர் ஐயா GM அக்பர் அலி அவர்களுக்கு பிரைட் ஐகான் ஆஃப் JMC ஜமால் முகமதுகளுடைய அடையாளமான விருதினை அளிக்க மேலாள் நிதியமைச்சர் ஐயா ப. சிதம்பரம் அவர்களை கேட்டுக்கொள்கின்றோம். கரவொலி எழுப்பி உற்சாகப்படுத்துமாறு கேட்கின்றோம். மேலாள் நீதியரசர் GM அக்பர் அலி சார் அவர்களுக்கு மேலாள் ஒன்றிய அமைச்சர் ஐயா ப. சிதம்பரம் அவர்கள் பொன்னாடை போர்த்தி விருதினை அளிப்பார். அடுத்தபடியாக இந்த நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தாக வந்து கலந்திருக்கக்கூடிய பெருமரியாதைக்குரிய மேலாள் நீதிபதி KN பாஷா சார் அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு விருந்துக்கான அந்த பொன்னாடை போர்த்தி விருதினை அளிக்குமாறு மேலாள் ஒன்றிய அமைச்சர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். KN பாஷா சார் அவர்கள். அடுத்தபடியாக மற்றொரு முக்கிய விருது ஜமால் முகமது கல்லுடைய முன்னாள் மாணவர் ஓய்வு பெற்ற முன்னாள் IAS அதிகாரி மிக சிறந்த நேர்மையான IAS அதிகாரி எங்கள் கல்லுடைய முன்னாள் மாணவர் பெருமதியாதிக்குரிய அல்காஜ் K. அலாவுதீன் சார் அவர்களுக்கு பிரைட் ஐகான் ஆஃப் JMC என்கின்ற விருதை மேலாள் ஒன்றிய அமைச்சர் ஐயா பாசி அவர்கள் வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சேர்மன் 7th ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. அடுத்தபடியாக சிறப்பு இந்த கந்தூரில் முனாப் அவர்களுக்கு மேலாள் நிதியமைச்சர் சிறப்பு செய்வார். பொன்னாடை பொருத்தி விருதளிப்பார். விருதினை அடுத்த சார் அடுத்தபடியாக பொன்னாடை உங்களுடைய கைத்தட்டல் தான் மேலும் மேலும் உற்சாகத்தை கொடுக்கும். முனாப் சார் மிக சிறந்த சமூக சேவகர், பிரசிடென்ட் கை ட்ரஸ்ட். அடுத்தபடியாக மிக சிறந்த சமூக சேவகர், கொடை வள்ளல், ஜமால் முகமது கல்வி மீது பேரன்பு கொண்டவர். அடுத்தபடியாக கொடை வள்ளல் பெருமரியாதைக்குரிய அகமது மீரான் சார் மேனேஜிங் டைரக்டர் ப்ரொஃபஷனல் கொரியர் அவர்களுக்கு மேலாள் ஒன்றிய அமைச்சர் அவர்கள் பொன்னாடை பொருத்தி விருதளிப்பார். அடுத்தபடியாக இந்த கல்லூரிக்கு மிகுந்த ஒரு பாரம்பரியமிக்க பொறுப்பில் இருக்கக்கூடிய நம்முடைய கல்லூரிய புதுக்கல்லூரி பொருளாளர் மதிப்பிற்குரிய ஐயா ஹாஜி SMA முகமது சலீம் அவர்களுக்கு மேலாள் ஒன்றிய அமைச்சர் பொன்னாடை பொருத்தி விருதளிப்பார்.
புதுக்கல்லூரி என்றுமே ஜமால் முகமது கல்லூரிக்கு உற்ற தோழனாக விளங்கும். அடுத்தபடியாக மிக முக்கியமான விருது அண்ணா நகர் ஜாவித் பள்ளியாசனுடைய நிர்வாகி மதிப்பிற்குரிய ஹாஜி யூசுப் சார் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி மேனாள் ஒன்றிய அமைச்சர் பொன்னாடை பொருத்தி சிறப்பு செய்கிறார். அடுத்தபடியாக மிக முக்கியமான ஒரு விருது, உண்மையிலேயே இந்த விருது நீங்கள் எல்லாம் எழுந்து கைதட்டக்கூடிய விருது. ஜமால் முகமது கல்லூரி சார்பாக எண்ணற்ற சமூக சேவைகள் செய்து கொண்டிருக்கின்றோம். ஜமால் முகமது கல்லூரி முன்னாள் மாணவர்களால் நடத்தப்படுகின்ற நல்லுள்ளங்கள் என்ற அறக்கட்டளை ஜமால் முகமது நிர்வாகம் ஏற்படுத்தி நடத்தக்கூடிய ஆதரவற்ற உடல்களை அடக்கம் செய்வது, உண்மையிலே 10 ரூபாய்க்கு கிளினிக் திருச்சியில் கரவொலி எழுப்பி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அந்த அறக்கட்டளை ஜமால் முகமது கல்லூரி முன்னாள் மாணவர்களால் நடத்தப்படுகின்றது. அந்த அறக்கட்டளையுடைய பொறுப்பாளர்கள் சிறந்த மனிதநேய விருதினை நல்லுள்ளங்கள் ட்ரஸ்ட் திருச்சி, அந்த நல்லுள்ளங்கள் ட்ரஸ்டை நிர்வகிக்கக்கூடிய ஜமால் முகமது கல்லூரி நிர்வாகத்தினருக்கும் நல்லுள்ளங்கள் ட்ரஸ்டுடைய நிர்வாகி செய்ய சார் மற்றும் பேராசிரியர் சிராஜ் சார் அவர்களுக்கு மேலாள் ஒன்றிய அமைச்சர் அவர்கள் இந்த விருது அளித்து பொன்னாடை போர்த்தி சிறப்பிப்பார். அப்படியே அவார்டு வாங்கணும், குரூப் போட்டோ எடுத்துருங்க. அப்படியே குரூப்பாக ஒரு போட்டோ. அப்படியே ஒரு செகண்ட் குரூப் போட்டோ சார். அடுத்தபடியாக புதுக்கல்லூரி துணை செயலாளர் நசீர் சார் அவர்களுக்கு மேலாள் ஒன்றிய அமைச்சர் சிறப்பு செய்வார். இலியாஸ் சார் வர இயலாத காரணத்தினால் துணை செயலாளர் நசீர் சார் அவர்களுக்கு மேலாள் ஒன்றிய அமைச்சர் பொன்னாடை போர்த்தி விருது வழங்குவார். அப்படியே விருது வாங்கிய நல்லுள்ளங்கள் அறக்கட்டளை பேராசிரியர் தகைசால் தமிழர் மற்றும் நீதி அரசர்கள் முன்னாள் IAS இணைந்து ஒரு குழு புகைப்படம் எடுத்துக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். குரூப் போட்டோ ஒன்று சார். அப்படியே குரூப் போட்டோ ஒரு செகண்ட் சார். ஒரு செகண்ட் சார். குரூப் போட்டோ ஒன்று. அப்படியே விருதை மட்டும் விருதை மட்டும் அப்படியே ஒரு குழு புகைப்படம். தமிழ்நாட்டின் தவிர்க்க முடியாத ஆளுமைகள் எல்லாம் ஒரே மேடையில் இருக்கிறார்கள். மிகுந்த உணர்வோடு சொல்கின்றோம். அடுத்தபடியாக கல்லூரியினுடைய பொருளாளர் அவர்களுக்கு மேலாள் ஒன்றிய அமைச்சர் சிறப்பு செய்கிறார். கல்லூரியினுடைய பொருளாளர் அவர்களுக்கு ஜமால் முகமது பொருளாளர்களுக்கு மேலாள் ஒன்றிய அமைச்சர் சிறப்பு செய்கிறார். கரவொலி எழுப்பி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஜமால் முகமதுடைய பெருமரியாதைக்குரிய பொருளாளர். அடுத்தபடியாக கல்லூரியுடைய முத்தான முதல்வர் மரியாதைக்குரிய ஜார்ஜ் அமலத்தம் சார் அவர்களுக்கு மேலாள் ஒன்றிய அமைச்சர் சிறப்பு செய்கிறார். சென்னை பிரிவு சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்தபடியாக மிக முக்கியமான விருது, அதாவது கடந்த வாரங்கள் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மத்திய முன்னாள் அமைச்சர்களால் மிக முக்கியமாக தமிழ்நாடு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அப்ரிசியேஷன் ஆஃப் JMC ஃபார் மஞ்சப்பை விருது 10 லட்சம் ரூபாய் காசோலை மஞ்சப்பை விருது பெற்ற கல்லூரிக்கு மேலாள் ஒன்றிய அமைச்சர் விருது வழங்கி முதல்வரிடம் சமர்ப்பிப்பார். பொருளாளர் மற்றும் முதல்வரிடம் அந்த விருதினை அளிப்பார். மஞ்சப்பை அவார்டு அந்த விருதை பாராட்டி சென்னை பிரிவு சார்பாக விருதளிக்கப்படுகிறது. அந்த விருதினை பொருளாளர் மற்றும் முதல்வரிடம் மேலாள் ஒன்றிய அமைச்சரும் தகைசால் தமிழரும் சென்னை பிரிவு சங்க செயலாளர் தலைவர் பொருளாளர் இணைந்து அளிப்பார்கள். ரூபாய் 10 லட்சம் காசோலையை ஜமால் முகமது கல்லூரி பெற்றது என்பதை பெருமையோடு சொல்கின்றோம் தமிழ்நாடு அரசால். அடுத்தபடியாக கல்லூரியுடைய நிர்வாக குழு உறுப்பினர் மிக சிறந்த எளிமையான ஆளுமை ஐயா KNS ரஹ்மத்துல்லா சார் அவர்களுக்கு மேலாள் ஒன்றிய அமைச்சர் சிறப்பு செய்வார். ஜித்தாலிருந்து இந்த நிகழ்வுக்கு வந்து கரவொலி எழுப்பி உற்சாகப்படுத்துமாறு கொள்கிறோம். அடுத்தபடியாக
அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அதே எளிமைதான், மேலாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அதே எளிமைதான். இன்ஷா அல்லாஹ் எதிர்கால சட்டமன்ற உறுப்பினரும் அவர்தான். ஆகச்சிறந்த அங்கீகாரம் படுத்த ஆளுமை, காயல்பட்டினம் கண்டெடுத்த முத்து, மரியாதைக்குரிய கே அபூபக்கர் சாஹிப் அவர்களுக்கு மேலாள் ஒன்றிய அமைச்சர் சிறப்பு செய்வார். எங்களுடைய காதர் சார் அழைத்தார் என்ற ஒற்றை காரணத்திற்காக உடனடியாக வந்தவர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய மிக முக்கிய பொறுப்புதாரி, மிக சிறந்த எளியவாதி. அடுத்தபடியாக ஜமால் முஹம்மது துணை முதல்வர் ஜாகிர் சார் அவர்களுக்கு மேலாள் ஒன்றிய அமைச்சர் சிறப்பு செய்வார். ஜமால் முஹம்மது துணை முதல்வர்களுக்கு மேலாள் ஒன்றிய அமைச்சர் சிறப்பு செய்வார். அடுத்தபடியாக ஜமால் முஹம்மது படிக்க விட்டாலும் இந்த கல்லூரி வளர்ச்சிக்கு கொடை வல்லாத்தினுடைய சென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி பொருளாளரும் எங்களுடைய அன்பு அண்ணனுமான ஆதியார் ஜாவதும் அவர்களுக்கு மேலாள் ஒன்றிய அமைச்சர் சிறப்பு செய்வார். அடுத்தபடியாக மிக முக்கியமான சமூக சேவகர் விருது. ஒரு தந்தை கல்லூரியில் படிக்கிறார், அந்த தந்தை மறைந்து விட்டார். ஆனால் தந்தை மறைந்தாலும் பரவாயில்லை, எங்கள் குடும்பம் இந்த கல்லூரிக்கு என்றும் செய்யும் என்று இப்போது நீங்கள் வாங்கிய அஸ்மா பர்ஃபியூம் வாசனை திறனுடைய நிறுவனர் சமூக சேவகர் ஹாஜியார் மறைந்த ஃபாரூக் ஹாஜின் மகன் முகமது சுலைமான் அவர்களுக்கு சமூக சேவகர் விருதை அளிக்கின்றோம். மேலாள் ஒன்றிய அமைச்சர்கள் இந்த விருதினை அளித்து சிறப்பு செய்வார். மிகுந்த கரவொலி எழுப்புங்கள். தந்தை கல்லூரியில் படித்தார், அவர் மறைந்து விட்டார், ஆனால் நானும் இந்த கல்லூரிக்கு செய்வேன் என்று பல ஆயிரங்களை தொடர்ந்து கொடை வள்ளலாக திகழக்கூடிய குடும்பம். மரியாதைக்குரிய முகமது சுலைமான் அவர்களுக்கு சமூக சேவகர் விருது மேலாள் ஒன்றிய அமைச்சர் அளிக்கிறார். கரவொலி எழுப்பி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்தபடியாக ஜமால் முஹம்மது கூடுதல் துணை முதல்வர் காஜா சார் அவர்களுக்கு மேலாள் ஒன்றிய அமைச்சர் அவர்கள் சிறப்பு செய்கிறார். அடுத்தபடியாக முன்னாள் மாவட்ட சங்க பொதுச் செயலாளர் என்றுமே என்னுடைய ஆசிரியர் மரியாதைக்குரிய பாசா சார் அவர்களுக்கு மேலாள் ஒன்றிய அமைச்சர் சிறப்பு செய்கிறார். தமிழ்நாடு வக்ஃப் வாரிய உறுப்பினர் அண்ணன் வக்கீல் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. வழக்கறிஞர் அண்ணன் தமிழ்நாடு வக்ஃப் வாரிய உறுப்பினர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. பால்சா சார் அவர்களுக்கு மேலாள் ஒன்றிய அமைச்சர் சிறப்பு செய்கிறார். டெபுட்டி ஜெனரல் செக்ரட்டரி பால்சா சார் அவர்கள் பேராசிரியர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்தபடியாக ஜமால் முஹம்மது கல்லூரி இப்பொழுது சிறப்பு செய்தெல்லாம் முன்னாள் மாவட்டம் சென்னை பிரிவு சார்பாக இப்பொழுது திருச்சி ஜமால் முஹம்மது கல்லூரி சார்பாக சிறப்பு செய்யப்படுகின்றது. கல்லூரியுடைய பொருளாளர்கள் மேலாள் ஒன்றிய அமைச்சர் அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார். ஜமால் முஹம்மது கல்லூரி திருச்சி சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. புத்தகத்தை முதல்வர் வழங்குகிறார். அடுத்தபடியாக சார் கிரசன்ட் கல்லூரி டெபுட்டி ரெஜிஸ்ட்ரார் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. சாரி சார், பரவாயில்ல. கிரசன்ட் ரெஜிஸ்ட்ரார் அவர்களுக்கு உங்கள் அத்தனை பேரும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்கள் அழைப்பை ஏற்று வந்த மேலாள் ஒன்றிய அமைச்சர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சென்னை பிரிவு சார்பாக மிக்க நன்றி சார். உங்களுடைய மிகப்பெரிய வேலை பளுவுக்கு நடுவே இந்த நிகழ்வுக்கு நீங்கள் வந்திருந்து சிறப்பு செய்ததற்கு மிக்க நன்றி. எதிர்கால அமைச்சரும் நீங்களே மிகுந்த இறைவன் நாடினால் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வெற்றிகளை கண்டிப்பாக செய்வீர்கள். மிக்க நன்றி சார். மிக முக்கியமாக ஜமால் முஹம்மது கல்லூரி முன்னாள் மாணவர் சங்கம் சென்னை பிரிவின் சார்பாக 1 லட்சம் ரூபாயை எண்ணற்ற மாணவர்கள் உதவித்தொகை வழங்கப்படுகின்றது. முதலாக முகமது யாசின் அவருக்கு ப்ரொஃபஷனல் கொரியருடைய நிர்வாக இயக்குனர் மீரான் ஆஜியார் அவர்கள் மற்றும் மேடையில் உள்ள அனைவரும் இணைந்து வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம்.
ப்ரொஃபஷனல் கொரியருடைய நிர்வாக இயக்குனர் மீரான ஹாஜியார் அவர்கள் மற்றும் தேசிய தலைவர் அனைவரும் இணைந்து வழங்குமாறு கேட்கின்றோம். அடுத்தபடியாக அகிஃபா ஹராமன் கொஞ்சம் வேகமா உதவித்தொகை சென்னை பிரிவு முன்னாள் மாநில சங்க சார்பாக இங்குள்ள நிர்வாகிகள் சார்பாக ரூபாய் 1,00,000 பகிர்ந்தளிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக பன்வார் தஸ்லீமா அடுத்தபடியாக ரக்ஷிதா அடுத்தபடியாக பக்கீரா மெஹர் அடுத்தபடியாக பரீரா மெஹர் எல்லாம் கொஞ்சம் ஸ்காலர்ஷிப் வாங்குறவங்க கொஞ்சம் முன்னாடி வாங்க. அடுத்தபடியாக பாத்திமா ஃபர்ஹானா, இதெல்லாம் ஜமால் மோகனுடைய முன்னாள் மாநில சங்கம் சென்னை பிரிவினுடைய நிர்வாகிகள் சார்பாக வழங்கப்படுகிறது. பாத்திமா ஃபர்ஹானா, சஃபீனா நஸ்னீன், முகமது முஜாஹிதீன், ரஃபீஸ் கான் முனிரி, இந்த மாணவர் சட்டம் படிக்கின்ற மாணவர் கரவலை எழுப்பி உற்சாகப்படுத்த வருகின்றோம். அடுத்தபடியாக அல்தாப் ஃபக்ருதீன், அடுத்தபடியாக ஆயிஷா சித்திகா வாங்கம்மா. இவர்கள் அனைவருக்கும் ப்ரொஃபஷனல் கொரியருடைய நிர்வாக இயக்குனர் மீரானாஜியார் மற்றும் தேசிய தலைவர் மற்றும் நிர்வாக குழுவினர் இணைந்து வழங்குவார்கள். ரேஷ்மா பர்வீன், ஹுராயா, முகமது அசில் ஹுசைன், தம்பி வாங்க. இறுதியாக ரேஷ்மா பானு, இவர்களுக்கு உதவித்தொகை எம்எம்எஸ் சார் வழங்குவார். உதவித்தொகை ரேஷ்மா பானு, முஸ்தபா பாய், இந்த உதவித்தொகை இந்த மாணவர்கள் சார்பாக ரஹீனா, சீதாலட்சுமி மற்றும் ஹசன் அவர்கள் 3 மாணவர்களுக்கும் பொறுப்புதாரியாக முஸ்தபா பாய் இந்த உதவித்தொகையை பெற்றுக்கொள்வார். ப்ரொஃபஸர் மீனாராஜியார் இந்த தொகையை வழங்குவார். முஸ்தபா வந்துருக்காங்க. இந்த 3 மாணவர்களுக்கும் அடுத்தபடியாக இன்னும் 5 நிமிடம் தான். அனைவருக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டது. 5 நிமிடம் நிகழ்ச்சி முடிகிறது. மிக முக்கியமாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய மகளிர் அணி சார்பாக தகைசால் தமிழர் ஐயா தேசிய தலைவர் முனிர் மில்லத் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. தேசிய தலைவருக்கு மகளிர் அணி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மகளிர் அணி சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்தபடியாக உலமாக்கல் சார்பாக தமிழ்நாடு உலமாக்கல் சார்பாக தேசிய தலைவர் சிறப்பு போங்க. உலமாக்கல் சார்பாக இளம் உலமாக்கல், நீங்களும் உலமாக்களை உருவாக்கணும். முக்கியமா தகைசால் தமிழருக்கு உலமாக்கல் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்தபடியாக ஜமால் மோகனுடைய முன்னாள் மாணவர் சங்கம் சென்னை பிரிவின் சார்பாக கல்லூரி முன்னாள் துணை முதல்வர் எம்எம்எஸ் அவர்களுக்கு தகைசால் தமிழர் சிறப்பு செய்வார். பொன்னாடை சிறப்பு செய்வார். எம்எம்எஸ் சாருக்கு தகைசால் தமிழர் சிறப்பு செய்கிறார். அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து பங்களிப்புடைய பில்டர் ஷரீஃபண்ணன் அவர்களுக்கு தகைசால் தமிழ் சிறப்பு செய்கிறார். ஷரீஃபண்ணன் அடுத்தபடியாக தகைசால் தமிழர்கள் ஓசோன் சாகுலாஜியார் அவர்களுக்கும் சிறப்பு செய்கிறார். ஓசோன் சாகுலாஜியார் அவர்களுக்கு தகைசால் தமிழர் சிறப்பு செய்கிறார். அடுத்தபடியாக
ஐக்கிய ஜமாத்தினுடைய முன்னணி நிர்வாகி பேக் சாஹிப் அவர்களுக்கு தகைசால் தமிழர் சிறப்பு செய்கிறார். அடுத்தபடியாக பைத்துல் மால் சாவுல் ஆஜியார் அவர்களுக்கு தகைசால் தமிழர் சிறப்பு செய்கிறார். இறுதியாக மிக முக்கியமாக இந்த நிகழ்வுக்கு மிகப்பெரிய ஒரு உழைப்பு செலுத்திய 2 அன்பு தம்பிகள் நம் எப்பொழுதெல்லாம் இன்று இந்த ஆண்டு சில மிக முக்கியமான பணிகள் இருப்பதனால் என்னால் முழுமையாக ஈடுபடலை. நியாஸ் மற்றும் புகாரி இருவருக்கும் தகைசால் தமிழர் பொன்னாடை போட்டு சிறப்பு செய்கிறார். கரவொலி எழுப்பி உற்சாகப்படுத்தப்படுகிறார். இருவருடைய உழைப்பு மிக முக்கியமான உழைப்பு. இருவருக்கும் சிறப்பு தேவைப்படுகிறது. காலதாமதத்திற்கு மன்னிக்கவும், முடிந்து விட்டது. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு சில நிமிடங்கள் தான். நன்றி. முஸ்தபாவை மாதிரி இந்த 2 பசங்களும் ஒர்க் பண்ணாங்க. கரவொலி எழுப்பி உற்சாகப்படுத்த மிகுந்த உழைப்பு இந்த 2 இளம் சிங்கங்களும் என்னுடைய அன்பு தம்பிகள். அடுத்தபடியாக ஓட் ஆஃப் டைம். இந்த 2 சகோதரர்களும் நியாஸ் புகாரி 2 பேரும் கடுமையாக உழைத்தார்கள். இன்னும் பல பேர் உழைத்திருக்கிறார்கள். எல்லோரும் கௌரவிக்க முடியவில்லை என்பதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். மேடையில் பல பேரை உட்கார ஆசைப்படுகிறோம், ஆனால் உட்கார்வதற்கு இடமில்லாதனால் உங்களை மேடையிலே உட்கார வைக்க முடியவில்லை. அதற்கும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். அந்த உலமாக்கள் சார்பாக சங்க தலைவருக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. உலமாக்கள் சார்பாக செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் ஐயூஎம் சார்பாக தகைசால் தமிழ் சிறப்பு செய்யப்படுகிறது. வர்த்தக செயலாளர் ஆஜியார் சார்பாக கொஞ்சம் வேகமா. இதோடு இறுதியாக நன்றி உரை செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் வர்த்தகணி சார்பாக. இப்பொழுது இளைஞர் மத்தியிலே எழுச்சிமிக்க இளைஞர், அன்பு, ஆற்றல், உழைப்பு இந்த தலைவர்களிடத்திலே எப்படி நற்குணமாக இருக்கின்றதோ அன்பு சகோதரர் முஷ்டாக்குக்கும் அது போன்ற ஒரு ஆற்றல் மிக்க இளைஞரணி எங்களுடைய ஜமால் மோது கல்லூரி முத்து இளைஞர் அணியை சார்ந்தவர், சிறப்பாக பேசக்கூடியவர். ஆனால் நேரம் காலம் கருதி சுருக்கமாக நன்றி உரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லா புகழர்களுக்கு ஜமால் மோகனுடைய முன்னாள் மாநில சங்க சார்பாக கலந்து கொண்டு சிறப்பித்த மேலாள் ஒன்றிய அமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா பாசி அவர்களுக்கும் தகைசால் தமிழர்களுக்கும் நிர்வாகத்தை அத்துணை பேருக்கும் மனமார்ந்த நன்றி. இறைவன் நாளில் அடுத்த சந்திப்பில் சந்திப்போம். पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्तर बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे